மே 14ஆம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு நடக்கப் போற மெர்க்குரி கசீமி அப்படிங்கிற வானியல் நிகழ்வை பத்தின ஒரு குட்டி அலசல் இதோ. சூரியனும் புதனும் ரொம்ப துல்லியமா ஒரே நேர்கோட்டுல இணையும் இந்த அரிய நிகழ்வு உங்களோட தகவல் தொடர்பு திறனை பல மடங்கு அதிகமாக்கி உங்க நீண்டகால லட்சியங்களை எப்படி நிஜமாக்கப் போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதலில் உங்க தொழில் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி பார்ப்போம். உங்க ஜாதகத்துல ஆசைகளை குறிக்கிற 11ஆம் இடமான ரிஷபத்துல இந்த நிகழ்வு நடக்கிறதால உங்களோட நீண்டகால திட்டங்கள் இப்போ ரொம்ப தெளிவாவும் பிராக்டிக்கலாவும் மாறப்போகுது. குரு செவ்வாய் கிரகங்களோட ஆற்றலால் உங்க கான்ஃபிடன்ஸ் வேற லெவலுக்கு போகும். திடீர்னு இந்த தெளிவு எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா? சனியோட தாக்கம் தாங்க காரணம். இது தேவையில்லாத ஆட்களை ஒதுக்கிட்டு உங்களுக்கு உண்மையா உதவுறவங்கள மட்டும் உங்ககிட்ட ஈர்க்கும். சோ ஒரு புது உச்சத்தோட இதுதான் சரியான நேரம். இரண்டாவதாக, நிதி முடிவுகள். புது லட்சியங்களை அடைய பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா இங்கே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கூட்டு நிதியை குறிக்கிற 8ஆம் இடத்துல புளூட்டோ யுரேனஸ் கிரகங்கள் இருக்கு. பனிமூட்டம் விலகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வண்டி ஓட்டுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். நிலைமை முழுசா தெளிவாகிற வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய பண முதலீட்டையோ கூட்டு நிதி முடிவையோ இப்போ எடுக்க வேண்டாம். இறுதியாக, உங்க உறவுகளும் உங்களோட ஆற்றலும். புது இலக்குகளை நோக்கி போகும்போது சில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். பழைய விஷயங்களை விட்டு கொடுக்கறது நல்லதான நீங்க தயங்கலாம். ஆனா உங்க எதிர்காலத்துக்கு செட் ஆகாத, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத உறவுகளை இப்போ முடிவுக்கு கொண்டு வரது ரொம்பவே அவசியம். இந்த மன அழுத்தம் மட்டும் இல்லைன்னா இந்த நேரத்துல உங்க எனர்ஜி வேற மாதிரி சூப்பரா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தெளிவான புது திட்டங்களை நோக்கி கெத்தா அடியெடுத்து வைக்க கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான தருணம்.